இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அவர் அரசியலுக்காக வராரா, எதுக்காக வரார், ஓட்டு பிடிக்கிறாரா, என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஏன் இத்தனை நாள் அவர்கள் வரலாறுகள் பார்க்கல, ஓட்டுகளா மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்க மனிதர்களை பார்த்தார்கள். வெறும் ஓட்டுகளாக பார்த்தார். அவன் பண்பாட்டை பார்க்கல, அவனுடைய கலாச்சாரத்தை பார்க்கல, அவன் மரபை பார்க்கல, அவன் வாழ்வியலை பார்க்கல. ஆனால் இது அனைத்துக்குள்ளேயும் இருக்கிற வரலாறு எதுவே இந்து தர்மத்தினுடைய வாழ்வியல் வரலாறு. அந்த வரலாற்றை சொல்வதில் இவனுக்கு என்ன தயக்கம் வந்திருக்கு? அதான் சொன்னா நீ கோ பூஜை நடத்துறேன், அதனால்தான் தேவேந்திர பூஜை நடத்துறோம். இது இந்து தர்மத்தினுடைய வரலாறு மட்டுமல்ல, தேவேந்தர் பண்பாட்டுடைய வரலாறும் கூட. அது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு சோசியல் ஃப்ரேம் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி வெளியில வர வேண்டும் என்று தன் தாயோட மடியில இருந்து குழந்தையாக பிரசவத்திற்கு காத்து கொண்டிருக்கும் போது, அந்த பிரசவத்தை அந்த தாய் வெளியில எடுக்கக்கூடிய பிரசவமா குழந்தையா வெளியே எடுத்தாலே அந்த நாள் எது என்றால் அமித்ஷாஜி தமிழகத்தில் தேவேந்திரனுக்கு வந்த நாள். இன்றைக்கு ஒரு இதுவரையும் இந்த குழந்தையை வேறு விதமாக சொன்னா, இன்னைக்கு இந்த குழந்தை புத்துயிர் பெற்று வெளியே வந்திருக்கிறது, புது வரலாற்றுடன் வெளியே வந்திருக்கிறது. 1528 121 பேர் சேர்ந்து 85 பேர் 364 3 வேளையும் மடங்கள் கோயிலுக்கு இதுல பழனியில இவங்க மடம் அமைச்சாங்க. திருச்செந்தூர்ல 9 மடம் இருக்கு. திருப்பரங்குன்றத்து தேவேந்திரர்களுக்கு மடம் இருக்கிறது. பழனியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு தானமாக இடம் கொடுத்த சமூகம் தேவேந்திர சமூகம். பழனியில தேவேந்திரர்கள் தான் பட்டா நம்பர் 1. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பட்டாதாரராக இருந்த சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம். பிரிட்டிஷ்கார காலத்தில் வாக்காளராக இருந்த சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம். என்ன பார்த்து சொல்கிறார்கள், we are belong to untouchability, downtrodden people, is economically backward, socially backward. என்னையா இந்த வார்த்தையில எங்க இருந்து பிடிச்சீங்க? தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்தான் 13 ஆண்டு காலம் நான் இந்த பணியை செஞ்சிட்டு இருக்கேன். எத்தனை நாளைக்கு இதே பேசிட்டு இருக்கிறது? பேக்வேர்டு, ஃபார்வேர்டு, மோஸ்ட் பேக்வேர்டு, ஷெட்யூல்டு காஸ்ட், தலித் பீப்புள், அன்டச்சபிலிட்டி பீப்புள். என்ன இது, என்னது இது? சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள் கூட இந்த அரசியல் சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வர முடியாதா? ஒரு சமூகம் முன்னுக்கு வர முடியாதா? அவன் பார்க்க முடியாதவனா இருக்க முடியுமா? அவன் அரசாங்கத்துடைய சலுகைகளை மட்டுமே பெற்று வாழ முடியுமா? நான் ஒரு விஷயத்தை இங்க கேட்கிறேன், எனக்கு சலுகையே வேணாயா. என்ன வந்து இது என்ன ஏன் கருத்து இல்லைங்கய்யா, தங்கராஜ கருத்து சலுகை வேணான்னு சொல்றது இல்ல, இந்த சமூகத்தின் கருத்தா இருக்கு சலுகை வேணான்னு சொல்றது. India is only one community, there is no reservation, there is no reservation. யாரால இதை சொல்ல முடியும்? வயக்காட்டில் ஏர் விடுது, நடவு செய்து வெளியே வரும் பொழுது, களத்து மேட்டில் நெல்ல கொட்டி இருக்கும் போது, வண்ணாவா, ஆசாரிவா, காவக்காரன் வா, தன்னுடைய இருக்க தொழிலாளிகள் தான் நெல் அளந்து கொடுத்தான். சக தொழிலாளிக்கு நெல் அளந்து கொடுத்த முடியல, இறைவனுக்கு நெல் கொடுத்தான், கோயிலுக்கு நெல் அளந்தான், விருந்தினர் வருவதற்காக நெல் எடுத்து வச்சான், சாப்பாட்டுக்கு நெல் எடுத்து வச்சான். அதுக்கப்புறம் மீதி இருந்தா விற்கிறதுக்கு நெல் எடுத்துட்டு போனவன். அட இல்லைன்னா பரவாயில்லையா, இந்த வருஷம் தோத்து போயிட்டான், மறுபடியும் விவசாயம் பண்ணி ஜெயிப்பேன், அடுத்த நாள்ல மறுபடியும் ஏற்கலப்பை எடுத்துட்டு மறுபடியும் விவசாயத்துக்கு போறேன். நான் நஷ்டமாயிட்டேன், அதனால என் தொழிலாளிக்கெல்லாம் கூலி இல்லைன்னு சொன்னவங்க யாரும் கிடையாது. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரி சொல்றான், நஷ்டமாயிடுச்சு, உனக்கு இந்த தடவை பாதிதான் சம்பளம் தருவேன்னு சொல்றான். அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறான். யார் இந்த நாட்டில் உயர்ந்தவன்? யார் உயர்ந்தவர்கள்? இஸ் அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டி இஸ் ஒன்லி ஃபார் தி, இந்த கம்யூனிட்டி தான் உலகத்தை நடத்துகிற சமூகம். அதனாலதான் தேவேந்திர சமூகத்தில் சொல்லுவான்,
நான் சேத்துல கால வைக்கலன்னா உங்களுக்கு எல்லாம் சோறு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு மிக உயர்வான இடத்தை நோக்கி நகர்வதற்காக அடித்தளம் அமைத்துக் கொடுத்தவர் அமித்ஷாஜி அவர்கள். நான் சில விஷயத்தை மதுரையில் வந்து தொடங்கும் போது தேவேந்திர தன்னார் வரைக்கட்டில் என்ன வேலை பார்க்குது, ஏதோ மேட்ரிமோனியல் நடத்திட்டு இருக்குன்னு சொன்னாங்க. மேட்ரிமோனியல் எதுக்கு நடத்துறோம்? சில பேர் இங்க பத்திரிகையாளர்கள் சில பேர் இருக்காங்க, ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ளும். தமிழகத்தில் எப்ப பார்த்தாலும் ஒரு அரசியல் நடந்துகிட்டே இருக்கு. அன்டச்சபிலிட்டி, லவ்ஸ், அப்படி இப்படி ஏதோ விஷயங்கள் பேசுறோம். எங்கிட்ட மேட்ரிமோனியலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியவங்க சொல்றாங்க, கலப்பு திருமணம் ஏற்பட்டா ஒரு பக்கம் உறவு போயிடுயா, அதனால தான் நாங்க கலப்பு திருமணம் ஆதரிக்கலன்னு சொல்றோம். வாட் இஸ் த ரியாலிட்டி? வாட் இஸ் த விஷன்? ஒரு இன்டர் காஸ்ட் மூலமாக ஒரு பக்கம் உறவு போயிடும், அந்த குடும்பம் தனித்து நிற்கப்படும் அப்படின்ற ஒரு விஷனை சாதாரண மக்கள் இயல்பாக பேசுகிறான். தட் இஸ் த ரியாலிட்டி. இதுல எதுக்கு நீங்க வந்து ஒரு புது புது கணக்கெல்லாம் போட்டு புது புது பேப்பர்லாம் எழுதி பக்கம் பக்கமா எழுத வேண்டியது இருக்கு? ரியாலிட்டி பார்க்க வேண்டியது இருக்கிறது. நான் அதனால லவ் பண்றதுதான் தப்புன்னு நான் சொல்லல. அதனால் ரியாலிட்டியை எப்படி எடுத்து செல்வது என்பதும் பார்வையும் பத்திரிகைக்கு இருக்கிறது. So another one aspects in press. நான் என்னடா பிரஸ்க்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைக்க வேணாம் சார். எதுக்காக இந்த வார்த்தை தலித் தலித்னு ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து போட்டுட்டாலே? ஏன்ட்ட ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், தலித்னா சின்னதா இருக்கு சார், போடுறதுக்கு சுலபமா இருக்குன்னார். என்னங்க ஒரு வார்த்தை சின்னதா இருக்குன்றக்காக தூக்கி போட்டு என்ன அன்டச்சபிலிட்டி ஆக்கலாமா? என்ன அர்த்தம்? ஏன் அம்மா எனக்கு பேர் வச்சிருக்கதா, அந்த பேர்ல நீங்க கூப்பிடுங்க, நான் சந்தோஷமா வரவேற்கிறேன்னு சொல்றேன். அப்படிப்பட்டது மதுரையில் வசிக்கிற குடும்பம் என்றும், திருச்சியில வசிக்கிற மூப்பன் என்றும், சேலத்தில் வசிக்கிற பலகான் என்றும், கோயம்புத்தூர்ல வசிக்கிற பன்னாடி என்றும், இப்படி தமிழகத்தில் 21 மாவட்டங்கள்ல 1 கோடி தேவேந்திரர்கள் இந்த சமூகத்தினுடைய பறந்து விரிந்து இருந்து கொண்டு உலகம் முழுவதும் விவசாயம் பண்ணிக்கொண்டு தன் வாழ்க்கையில் இறுதி நாள் வரை விவசாயம் 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 என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய சமூகம், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிற சமூகம். அப்படிப்பட்ட சமூகத்திற்கு எங்களுக்கெல்லாம் வாய்ப்பாக கிடைத்தவர் யார் தெரியுமா? குருமூர்த்தி அவர்கள். He is really the challenge of the person. அவரை நான் வந்து ரொம்ப மிக உயர்வான இடத்துல வச்சிருக்கிறது சமூகம். ஏன் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் அமைதி ஏற்பட வேண்டும், உலகம் முழுவதும் ஒரு நல்ல விதமான சூழல் ஏற்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய நபரை நான் இன்னைக்கு உலகத்தில் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கேன்னா அது குருமூர்த்தியை மட்டும்தான். நான் யாரையும் அப்படி பார்க்கல. எவரி டே எவரி விஷன் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஏற்படுது. இதெல்லாம் நான் பரீட்சையாக எங்க சமூகத்தில் முயற்சி எடுத்ததுதான். இன்னைக்கு 45 பேர் வாலண்டியர்ஸா வந்திருக்க, அத்தனை பேரையும் முழுக்க முழுக்க கிராமத்திலிருந்து வந்தவன் தான் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை கட்டுப்பாடாக நடத்தி கொண்டிருக்கிறார். பியூர்லி வில்லேஜ் பீப்புள். ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி இப்படி ஒரு நிகழ்ச்சியை கட்டுப்பாடாக நடத்த முடியும் என்று இந்த சமூகம் புரிய வச்சிருக்கு இந்த உலகத்துக்கு. படித்தவர்களால் தான் மாற்றம் கொண்டு வர முடியும்லாம் இல்ல, கிராமத்தில் இருக்க சாதாரண மக்களால் மாற்றம் கொண்டு வர முடியும். தட் இஸ் த ரியல் ஃபேஸ். அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லாம் எடுத்து செய்யும் போதுதான் நீங்க என்னோட குருமூர்த்தி, இங்க இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள் எனக்கு கிடைத்த நட்பு. சீனிவாசன்ஜி அவர்கள் மூலமாக இன்னைக்கு நாங்கள் சமூக பற்றும் சமூக நட்பும் என்ற கருத்தரங்கத்தை தொடங்கி அனைத்து சமூகங்களையும் இன்றைக்கு அழைத்திருக்கிறோம். அவர்களெல்லாம் அமித்ஷா அவர்களை சந்தித்து தேவேந்திர வேளாளர் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் கொடுக்க போறாங்க. இங்க பேக்வர்ட் கிடையாது, ஃபார்வர்ட் கிடையாது, ஷெட்யூல் காஸ்ட் கிடையாது. இங்க இருக்கிறது ஒரே ஒரு விஷயம், மனிதனை மனிதனாக பார்க்கிற பார்வை. இந்த பார்வையை உண்டு பண்ணியிருக்கிறது யாருன்னா குருமூர்த்திஜி அவர்கள் மூலமாக இன்னைக்கு நாம் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய விஷயம். பல சமூகங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால தென் மாவட்டத்தில் இன்னொரு 10 ஆண்டுகளிலே ஜாதி கலவரமே வராது என்று சொல்லி இருக்கிறோம். இதை நான் போலீஸ் கமிஷனர் சொன்னோடனே அவர் ஆச்சரியமா என்ன கேட்டார், அப்படி எப்படி சார் ஆகாம இருக்குன்றது.
சார் நான் மனுஷனா இருக்கேன், அவர் மனுஷனா இருக்கேன், நாங்க ரெண்டு ஒரு உறவா பேசிக்கிறோம், நாங்க ஒரு மேடையில் உட்கார்ந்துருக்கோம். குருமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவருக்காக நாம் எல்லாருமே வரவேற்கிறோம். அவர் விரும்புறாரா விரும்பலையா நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா குருமூர்த்தி எப்பவும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய பாசத்துல என்ன சில நேரத்தில் சொல்லுவார், இந்த சுய விமர்சனம் அந்த படம் போட்டதெல்லாம் வேணாம் தங்கராஜ்னுவார். நானும் நிறைய இடத்துல படம்லாம் அவர் படத்தை போட்டதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நாங்கள் இன்னைக்கு அவருக்கு அடைமொழி கொடுத்திருக்கோம். எங்க சமூகத்தில் உற்ற நண்பருமான குருமூர்த்தி அவர்கள். ஏன் இந்த உற்ற நண்பர், எப்படி இந்த உற்ற நண்பர் வந்தது? எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு முழுக்க முழுக்க காரணம் குருமூர்த்தி அவர்கள். இன்னைக்கு அவங்க அம்மாவனுடைய சிராப்தம் 2:30 மணிக்கு மேல பிடிச்சிட்டு ஒரு ஸ்பெஷல் பிளைட் பிடிச்சிட்டு இங்க இந்த இடத்து நிகழ்ச்சிக்காக அவர் வருகை தந்திருக்கார். ஏன் வரணும்? நான் ஸ்பெஷல் பிளைட்டுக்கு பணம் கொடுக்கல. எனக்கு நேத்து வரையும் நான் அவர் கூட ஒரு மெயில் போடணும்னு நினைச்சேன். என்னன்னா, ஒரு குழந்தை பசுவோடைய கண்ணு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்குன்னா, அந்த அம்மா மெட்ராஸ்ல இருக்கு, அது எப்ப வரும் காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் எங்களுக்கு குருமூர்த்தி. தட் இஸ் த வேல்யூபிள் பர்சன் ஆஃப் தி குருமூர்த்தி. இந்த சமூகம் அவருக்காக நன்றி கடன் பட்டிருக்கிறது. நான் சொன்னே முன்னாடி, ஒரு தாய் வயிற்றிலிருந்து குழந்தை வருகின்ற ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தது அமித்ஷாஜினா, அந்த அமித்ஷாஜிக்கு அவர்களுக்கு இந்த குழந்தையை இந்த தாயை பத்தி சொன்னவர் யார்? அதனால இதுல ஒன்றும் அரசியல் கிடையாது. இது ஒரு அரசியல் மேடையா நான் பார்க்கல. நான் ஒரு வார காலமா நான் காலையில பிஜேபி தலைவர்கள் நண்பர்கள்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், வாசல்ல பிஜேபி கொடியெல்லாம் கட்டக்கூடாது. இது முழுக்க முழுக்க தேவேந்திர சமூக நிகழ்ச்சி. ஏற்றுக்கொண்டார்கள். பிஜேபி தலைவர் வராரு, அதனால கொடியெல்லாம் கட்டுவோம் நாங்க அப்படின்னு என்கிட்ட சண்டை போடல. தட் இஸ் த ரியல் ஃபேஸ். அதான் அவங்க நம்மளை பார்த்திருக்க மரியாதையா வச்சிருக்கிற விஷயம். அதனால இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில இன்றைக்கு நாம் எல்லாம் இன்றைக்கு சந்திச்சிருக்கிறோம். குருமூர்த்தி அவர்களும் இங்கே வந்துவிட்டார். அதனால இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு நோக்கி நாம் நகர இருக்கின்றோம். தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரையும் அரசு ஆணையாக வெளியிடுகின்ற அந்த கோரிக்கை மனுவிலையும் இங்கே இருக்கக்கூடிய தீர்மானங்கள் வாசிக்க இருக்கின்றோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியோர்கள், பெண்கள் எல்லோருமே இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்கான நிகழ்ச்சிக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த அமித்ஷாஜி அவர்களை நாம் நன்றியோட பாராட்டுவோம், நன்றி தெரிவிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir, for your excellent presidential address. பிரபல சிந்தனையாளர் மற்றும் பொருளியல் மேதை மதிப்பிற்குரிய உயர் திரு எஸ். குருமூர்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திரு கே. தங்கவேலு, ரிசப்ஷன் கமிட்டி கோஆர்டினேட்டர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Agenda introduction speech. அறிமுக உரையாற்ற சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில இணை அமைப்பாளர் உயர் திரு டாக்டர் ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் இந்த நிகழ்வை ஒரு பல்கலைக்கழகம் நடத்துகின்ற சர்வதேச கருத்தரங்கம் போல நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் தங்கராஜ் அவர்களே, நான் புவியியல் பாடம் படிக்கும் போது பள்ளிக்கூடத்திலே எனது ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தது ஞாபகம் இருக்கிறது. ஒட்டகம் என்றால் அது ராஜஸ்தானில் இருக்கும், மயில் என்றால் அது தமிழ்நாட்டில் இருக்கும்,
காண்டாமிருகம் என்றால் அது அஸ்ஸாமிலே இருக்கும் என்று சொல்லிவிட்டு சிங்கம் என்றால் அது குஜராத்தில் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி குஜராத்தின் சிங்கமாக வந்திருக்கின்ற திரு அமித்ஷா அவர்களே, ஏற்கனவே ஒரு குஜராத்தின் சிங்கம் டெல்லி அரியணையிலே அமர்ந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வேண்டிய மொழியில் சொன்னால் சிங்கம் 2 அமித்ஷா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் எடுத்த எடுப்பிலே ஒன்றை சொல்லியாக வேண்டும். இது தேவேந்திரர் சமூகம் நடத்துகின்ற அரசியல் மாநாடு அல்ல. ஆனால் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு அரசியல் தலைவர். அந்த அரசியல் தலைவர் கொண்டாடுகின்ற தேவேந்திரர் சமூகத்தின் விழா, அப்படிதான் சொல்லணும். இந்த நிகழ்வு ஏற்கனவே ஜூலை மாதம் 15ஆம் நாள் நடைபெற்றிருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆனால் அன்று அமித்ஷா அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் டெல்லியிலே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்தது, கட்டாயம் வந்ததால் அவர்கள் திரு வெங்கையா நாயுடு அவர்களை இந்த நிகழ்வுக்கு அனுப்புவதாக சொன்னார்கள். அப்போது நாங்கள் என்ன செய்வது என்று திகைத்து போனோம். திடீரென்று நிகழ்ச்சியை எப்படி ரத்து செய்வது? என்னதான் இன்னொரு நாள் அமித்ஷா அவர்கள் வருவார் என்று சொன்னாலும் கூட இப்போது திரட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உற்சாக அலை குறைந்து விடுமே என்றெல்லாம் நாங்கள் கவலைப்பட்டு, ஒருவேளை வெங்கையா அவர்களை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்திவிடலாம் என்று கூட என் மனதிலே பட்டு, சில தேவேந்திர சமூக இளைஞர்கள் எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் நடத்தி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கலாம் என்று நினைத்தேன். அவர்களிடம் பேசி திரு வெங்கையா நாயுடு அவர்களை வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திவிட்டால் என்ன, அவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் தானே என்று கேட்டபோது, இந்த தேவேந்திர சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் கூறினான், சார், கல்யாணத்துக்கு மண்டபமெல்லாம் குறிச்சாச்சு, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சு, பத்திரிகை அடிச்சாச்சு, தவிர்க்க முடியாத காரணத்தினால மணமகனுக்கு விசா கிடைக்கல, அமெரிக்காவில் ஹெல்டப் ஆயிட்டாருன்னு சொன்னா வேற பையனை வச்சா சார் தாலி கட்ட முடியும்? 3 வாரம் அல்ல சார், 3 வருடம் கழித்தால் கூட எங்களுக்கு அமித்ஷா தான் வர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் திரு குருமூர்த்தி அவர்களிடம் பேசி, அவர்கள் இவ்வளவு உறுதியாக இருக்கிறார்களே அமித்ஷா அவர்கள் வர வேண்டும் என்று, என்ன செய்யலாம் என்று கேட்டபோது, அந்த தம்பி என்ன சொன்னானோ அதை மாதிரி நான் 2 மடங்கு உறுதியாக இருக்கிறேன், அமித்ஷா தான் வர வேண்டும், அவர் வருவார், அதற்கு நான் பொறுப்பு என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஜாதிய சமுதாயங்களை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பயிற்றுவித்த ஆசான் திரு குருமூர்த்தி அவர்களே, திரு அமித்ஷா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே, ஒரு சம்பவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் கோயம்புத்தூரிலே பல சமுதாய தலைவர்களும் சந்தித்துக் கொண்ட ஒரு நிகழ்வு. ஒரு 1500 பேர் கூடியிருந்தார்கள். ஒரு 7 ஆண்டுக்கு முன்னால் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் தலைமை வகித்தார். அவர் பெரிய ஒரு ஆன்மீக குரு, பழுத்த பழமாக இருக்கக்கூடிய ஒரு ஞானி. அதிலே பல ஜாதியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் உரையாற்றினார்கள். அப்போது நான் மதுரையிலிருந்து தங்கராஜ் அவர்களை அழைத்து சென்று இவரும் கொஞ்சம் பேச வேண்டும் என்று கேட்ட போட்டது அந்த அவையை அனுமதித்தது. அப்போது தங்கராஜ் கடைசியாக ஒரு 5 நிமிடம் பேசினார். இந்த தேவேந்திர குல சமுதாயம் எவ்வளவு பெருமை வாய்ந்தது, எவ்வளவு மேன்மை வாய்ந்தது, எங்களுக்கென்று எவ்வளவு பாரம்பரியம் இருக்கிறது, நாங்கள் ஏதோ சலுகைகளை பெறுகிற ஜாதி என்று மற்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் பெருமைகள் உடைய ஜாதி என்றெல்லாம் அவர் சொன்னபோது அந்த அவையினர் புல்லரித்து போனார்கள். பல பேர் சொன்னார்கள், நாங்கள் இதையெல்லாம் கேட்டதில்லை என்று சொன்னார்கள். அவர் கடைசியாக முடிக்கும் போது சொன்னார், எங்களது கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான், பல பெயர்களிலே எங்களுக்கு பெருமை சேர்த்து தராத பல பெயர்களிலே எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் எங்களை தேவேந்திர குல வேளாளர் என்ற பொது பெயரிலே அழைக்க வேண்டும், அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னார். அதையெல்லாம் கேட்டுவிட்டு சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் சொன்னார், என்னை போல கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள் என்று நினைக்கிறவர்களுக்கு கூட இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் பெருமை இப்போதுதான் தெரிகிறது. தங்கராஜ் அவர்கள் சொன்னார், அன்னைக்கு எங்க சமுதாயத்தில் 12,000 கோத்திரங்கள் இருக்குன்னு சொன்னார். 12,000 கோத்திரங்கள் கொண்ட சமுதாயம். பழனி செப்பேடிலே எப்படிப்பட்ட அறப்பணிகளை எல்லாம் இந்த தேவேந்திர சமுதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் எழுதி வைத்து இந்த அறப்பணிக்கெல்லாம் நிதியை ஒதுக்கிவிட்டு இது எவ்வளவு காலத்திற்கு நடக்க வேண்டும் இந்த அறப்பணிகள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் நீங்கள் எல்லாம் புல்லரித்து போவீர்கள் நண்பர்களே. கல்லும் காவிரியும் உள்ளவரை, புல்லும் பூமியும் உள்ளவரை நடக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். இது பழனி செப்பேட்டில் இருக்கிறது. இதையெல்லாம் கேட்ட சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் சொன்னார், தம்பி தங்கராஜ், அரசாங்கம் என்னப்பா உன்னை தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்வது, நான் சொல்றேன் நீ தேவேந்திர குல வேளாளர் என்று சொன்ன.
நான் மட்டுமில்லை, இங்க 1500 பேர் எல்லா ஜாதியினரும் இருக்கிறார்களே, அவர்களிடம் கேட்டார், நீங்கள் எல்லாம் ஒத்துக்கொள்கிறீர்களா இவன் தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லி. அத்தனை பேரும் ஒருமித்த குரலில் ஆம் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அதனால இது அரசாங்கத்தின் ஒப்புதலுக்கு முன்னால் கூட ஒரு ஆன்மீகவாதியின் ஆசி கிடைத்து விட்ட சமுதாயம் என்பதனால ஆன்மீகத்திலிருந்து நான் ஆரம்பிக்கின்றேன். சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் பொதுவாக பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற இயக்கம் தான். இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற இயக்கத்திற்கு ஏன் ஜாதிகள் மேல இவ்வளவு ஆர்வம் வந்தது என்று பலர் யோசிக்கிறார்கள். நாங்கள் நடத்திய பல பத்திரிகையாளர் சந்திப்புல கூட தேவேந்திர குல வேளாளர் என்று பெயர் மாற்றம் செய்துட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா சார் அப்படின்னு ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார். நான் சொன்னேன், இதுதான் ஆரம்பமே. நீ இந்த ஆரம்பத்தை செய்யாவிட்டால் எந்த பிரச்சனையும் சரியாகாது. இந்த ஆரம்பத்தையாவது செய்ய வேண்டும் என்ற அக்கறையில் தான் சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் செய்கிறது. சுதேசி விழிப்புணர்வு இயக்கம் இந்த ஜாதிய சமுதாயங்களை பண்பாடுகளாக பார்க்கிறது. ஒவ்வொரு ஜாதிய சமுதாயத்திற்கும் ஒரு ஆன்மா உண்டு. ஒவ்வொரு ஜாதியுமே கூட ஆன்மீகம் தான். ஒவ்வொரு ஜாதிக்கும் குலதெய்வம் இருக்கிறது. அவர்கள் கட்டிய கோவில்கள் இருக்கின்றன, அவர்கள் செய்கின்ற அறப்பணிகள் இருக்கின்றன, அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது, தனித்தன்மை இருக்கிறது. இவற்றையெல்லாம் இந்த நாட்டினுடைய அரசியல் அங்கீகரிக்க வேண்டும், பொது சமூகத்தில் அங்கீகாரம் இருக்க வேண்டும், பத்திரிகைகளில் இதுக்கு அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்பதுதான் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் கொள்கையே. அப்படிப்பட்ட சிந்தனையை எங்களுக்கு அளித்தவர் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆசான் குருமூர்த்தி அவர்கள் தான். இந்த சமுதாயங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற சிந்தனை எங்களுக்கு அளித்தவர். அதனால் நாங்க சொன்னோம், இந்த பண்பாட்டு அடித்தளத்தில் தான் பொருளாதாரத்தை கட்ட முடியும். அதனால இந்த பண்பாடு, இந்த ஜாதி முறை மிக முக்கியம் என்று சொன்னோம். ஜாதியை தேன் கூடு மாதிரி நாம ஒரு கற்பனை செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஜாதிய சமுதாயமே ஒரு தேன் அடை தான், தேன் கூடு தான். இந்த தேன் கூட்டை பொறுப்பற்ற, பக்குவமற்ற அரசியலாக ஒரு வாக்கு வங்கியாக மாத்திரம் பார்த்து அதன் மீது ஒரு கல்லெறிந்தால் தேனீக்கள் கொட்டிவிடும். அந்த பகுதியில் யாருமே வசிக்க முடியாது, தேனீக்கள் கொட்டும். ஆனால் இந்த ஜாதி சமுதாயம் என்ற இந்த தேனடையை பொறுப்பாக, பக்குவமாக, நீண்ட கால தொலைநோக்கு திட்டத்தில் இந்த தேசம் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஒருவர் கையாண்டால் தேனீக்கள் கொட்டாது நண்பர்களே, தேன் கொட்டும். ஒவ்வொரு சமூகத்திற்குள்ளும் தேன் இருக்கிறது. அதை எடுக்கிற திறன் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அந்த தேனை எடுப்பார்கள். அதை பக்குவமற்றவர்கள் கையாளும் போது தேனீக்களை விரட்டி